வட ஆப்பிரிக்காவில் உள்ள சகாரா பாலைவனத்தில் இருந்து கிளம்பும் பெரும் தூசியானது ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதிகளை நோக்கி நகர்கிறது. இது சஹாரா ஏர் லேயர் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் சகாரா பாலைவனத்தில் இருந்து கிளம்பும் பிரம்மாண்டமான தூசு படலம் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பயணிக்கும் இயற்கை நிகழ்வு தற்போதைய கோடை காலத்தில் தீவிரமடைந்துள்ளது. பொதுவாக ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான கோடை மாதங்களில் இந்த தூசிகள் அதிகமாக படையெடுக்கின்றன. சகாரா பாலைவனத்தில் ஏற்படும் பலத்த காற்றினால் இந்த தூசு படலம் வளிமண்டலத்தின் மேல் பகுதிக்கு உயர்த்தப்படுவது மட்டும் இல்லாமல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணித்து கரீபியன் தீவுகள் மற்றும் அமெரிக்க பகுதிகளை வந்தடைகிறது. இந்த ஆண்டு எல்னினோ தாக்கத்தால் பெரிதாக எந்த சூறாவளி புயல்களும் இதுவரை உருவாகவில்லை. இந்நிலையில் ஆப்பிரிக்காவின் சகாரா பாலைவனத்தில் இருந்து மணல் தூசு துகள்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி படையெடுக்க துவங்கியுள்ளது. அடுத்த சில நாட்களில் அட்லாண்டிக் பெருங்கடலை சூழும் சகாரா தூசு துகள்களால் சூரிய உதயம் மறைவு வண்ணமயமாகும். இயற்கை தாதுக்களை கடத்துவதுடன் புயல்கள் உருவாவதை கட்டுப்படுத்தும். அதே நேரத்தில் வெப்ப அதிகரிப்பு, காற்று மாசு, மூச்சுத்திணறல் போன்ற இடையூறுகளையும் ஏற்படுத்துமாம். ஜூலை 11, 12 ஆகிய வார இறுதி நாட்களில் இந்த தூசியின் அடர்த்தி மிக அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை 13, 14ஆம் தேதி வாக்கில் இந்த தூசி படலம் மெல்ல கரைய தொடங்கும் என்கின்றனர். புளோரிடா, டெக்சாஸ் மற்றும் வளைகுடா கடலோர பகுதிகளே இதனால் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய முக்கிய இடங்களாக கருதப்படுகிறது. தூசி அதிகமாக இருக்கும் நேரங்களில் வெளியில் உடற்பயிற்சி செய்வது அல்லது கடுமையான வேலைகள் செய்வதை தவிர்க்கவும், அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிவது தூசி துகள்கள் நுரையீரலுக்குள் செல்வதை தடுக்கும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.